உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து கடந்த திங்கட்கிழமை 6ஆம் தேதி வந்து கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நாளில் சவுக் சங்கர் அவர்கள் வந்து சிறையில் தாக்கப்பட்டதாக சொல்லியும் அவருக்கு வந்து மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லியும் ஒரு மனு போட்டிருந்தோம். பெரியார் மணியம் Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. அந்த மனு மீது நேற்று உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படி இன்னைக்கு சவுக் சங்கர் அவர்கள் காலையில் ஒரு 10:30லேருந்து 11 மணிக்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் JM4 நடுவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் அவருடைய என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு அவர் வந்து அவருக்கு நடந்த எப்படி அடிபட்டுச்சு, எப்படி கையில் வீக்கம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லி ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல சந்தேகப்பட்ட மாதிரியும் நம்ம முதல்ல அவர் சொன்னதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அடித்ததில் வந்து எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தார். அதுபடி பார்த்தீங்கன்னா வலது கையில் இந்த கட்டை விரலில் ஒரு ஃப்ராக்சரும் மணிக்கட்டில் முன்னாடி ஒரு ஃப்ராக்சரும் ஆகிருந்திருக்கு. லைட்டாக வந்து ஏர் கிராக் மாதிரியோ இல்லை ஏர் ஃப்ராக்சர் மாதிரியோ இருக்குது. எனிவே இட்ஸ் ஃப்ராக்சர். அதனால தான் அந்த வீக்கம், அந்த ஸ்வெல்லிங், அந்த பபுள் பிரஸ்ட்டு இதெல்லாமே ஆயிருந்திருக்கு. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாவு கட்டு போட்டிருக்காங்க. மாவு கட்டு போட்டு அவர் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவு கட்டு போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஹீ ஃபீல் வெரி ரிலீஃப்டு. இன்றைக்கி வந்து கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். இந்த அடிபட்டதுனால ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கலை, அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த மன அழுத்தத்திலிருந்து இன்றைக்கி கொஞ்சம் விடுபட்டிருக்காப்புல. கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது என்னென்னா, சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு 3 நாளாக சொல்லி அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி இப்போ வந்து கையில் ஃப்ராக்சர் இருக்குங்கிறத வந்து அவர் சொன்ன கூற்று வந்து உண்மைங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ வரைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்றைக்கி கஸ்டடி பெட்டிஷன் இருந்தது. காலையிலேருந்து இன்றைக்கி வரதா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னோம்னா, மற்ற வழக்குகளில் எல்லாம் வந்து வழக்காடிகள் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு டைம் இழுக்கிறதுக்காக வாய்தா வாங்குவாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி பெட்டிஷன் போட்டது சைபர் கிரைம், சிட்டி சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க. கஸ்டடி போடும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அக்யூஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மீடியா பர்சனுக்கும் தெரியும், 12:30 மணிக்கே மதியம் வந்து 12:30 1 மணி அளவுலேயே அவர் வந்து மறுபடியும் சிறையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டடிக்காக வெயிட் பண்ணோம். 4 மணிக்கு வந்து அவர் சிறைக்கு போயிட்டாரா இல்லை மருத்துவத்திலேயே இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி கஸ்டடியில் ஆஜர்படுத்த முடியாது, எங்களுக்கு திங்கட்கிழமை வாய்தா வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க போட்ட பெட்டிஷனில் அவங்களே வாய்தா கேட்டிருக்காங்க. 2வது டைமாக வாய்தா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமையாவது ஆஜர்படுத்திடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை அந்த கட்டு மாற்றுறதுக்காகவும் அவரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ற திங்கட்கிழமை காலையில் கட்டு மாற்றணும், திங்கட்கிழமை காலையில் கஸ்டடி இங்கே கொடுக்கணும். இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவில் இந்த டிஎல்எஸ்ஏ போயிட்டு வந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு JM4 நீதிபதி அவர்களே அதில் என்கொயரி பண்ணதுனால மருத்துவ உதவிக்காக அவர் வந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறதுனால வந்து இந்த ரிட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷனோடு அது க்ளோஸ் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொன்னேன், நேற்று பேட்டியில் நம்ம சொன்ன மாதிரி கோவை மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அன்பாகவும் முத்துக்குமார் சொன்ன மாதிரி இத்தனை நடந்த பின்பும் இந்த உலகத்தில் அன்பை கொள்ள ஆயுதம் கண்டுபிடிக்கப்படலைங்கிற மாதிரி அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவருக்கான முறையான சிகிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி சவுக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு சிறையில் சந்திக்கும் போது சொன்னார். பெரியார் மணியம் Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security.